மத்திய அரசு இனிமேல் நீட் இல்லை என்ற அறிவிப்பு தந்தால் என்ன ஆகும்? லட்சக்கணக்கான மாணவர்களும் பெற்றோர்களும் சந்தோஷப்படுவார்களா அல்லது மருத்துவ கல்வியை தலைகீழாக மாறிவிடுமா? 2016 முன்பு வரை ஒவ்வொரு மாநிலம் ஒரு தனியார் கல்லூரியும் மருத்துவ படிப்பிற்காக தனித்தனி தேர்வுகளை நடத்தின. பல தேர்வுகள், பல விதிமுறைகள் வெளிப்படைத்தன்மையின்றி இருந்தன. இதையெல்லாம் ஒருங்கிணைக்கத்தான் நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சத்திற்கு அதிகமான மாணவர்கள் நீட் எழுதுகிறார்கள். ஆனால் இந்தியா முழுவதும் MBBS சுமார் 1.26 லட்சம் மட்டுமே. அதாவது பிரச்சனை தேர்வில் மட்டும் இல்லை, இருக்கைகளின் எண்ணிக்கையிலும் இருக்கிறது. நீட் இல்லாமல் +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் சேர்க்கை நடந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்வு முறையும் மதிப்பெண் வழங்கும் முறையும் வேறுபடுவதால் ஒரே அளவிலான ஒப்பீடு செய்வது பெரிய சவாலாக மாறலாம் என்று கருதப்படுகிறது. சரி, நீட் நீக்கப்படுவதால் யாருக்கு பயன்? பள்ளி மாணவர்களுக்கு கோச்சிங் அழுத்தம் குறையலாம், கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கலாம், பொருளாதார ரீதியாக பலவீனமான குடும்ப மாணவர்களுக்கு செலவு குறையும், மருத்துவ கனவு வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் பாதிப்புகளும் இருக்கலாம். மாநிலங்களுக்கு இடையே மதிப்பெண் ஒப்பீடு சிக்கல். 99% மேல் மதிப்பெண்கள் அதிகரித்தால் மாணவர்களை தேர்ந்தெடுப்பது கடினமாகலாம். ஏழை மாணவர்கள் திறமை போட்டு செலவாக்கப்பட்டவர்கள் கையில் மட்டும் மருத்துவம் மாறலாம். மேலும் ஒரே தேசிய தேர்வு இல்லாமல் போனால் மருத்துவக் கல்லூரி சேர்க்கைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த புதிய கேள்விகள் எழ வாய்ப்பு இருப்பதாக சில கல்வி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சரி, உலக நாடுகள் என்ன செய்கின்றன தெரியுமா? அமெரிக்காவில் MCAT, இங்கிலாந்தில் UCAT போன்ற தேர்வுகளுடன் பள்ளி மதிப்பெண்கள் மற்றும் பிற தகுதிகளும் சேர்த்து மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். உலகம் முழுவதும் ஒரு முறை உள்ளது. இந்தியாவில் சில கல்வியாளர்கள் ஒரு புதிய யோசனையை முன்வைக்கிறார்கள். நீட் மதிப்பெண், +2 மதிப்பெண், ஆப்டிடியூட் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ ஆகியவற்றை இணைத்து மாணவர்களை தேர்வு செய்தால் சமநிலை ஏற்படலாம் என்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நீட் நீக்கப்பட்டாலே மருத்துவ படிப்பிற்கான போட்டி மறைந்து விடாது. ஏனெனில் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மருத்துவ படிப்புக்கான இருக்கைகள் இன்னும் குறைவாகத்தான் உள்ளன. போட்டியின் வடிவம் மட்டுமே மாறும். உண்மையில் இந்தியாவுக்கு தேவையானது நீட்டை நீக்குவதா அல்லது மருத்துவ இருக்கைகளை பல மடங்கு அதிகரிப்பதா? இந்த கேள்விக்கான பதில்தான் எதிர்கால மருத்துவ கல்வியை தீர்மானிக்கலாம். நீட் தொடர வேண்டுமா? புதிய மாற்று முறை வர வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.